Hello everyone, welcome to my YouTube channel. Like, share and subscribe my channel. இன்னைக்கு நம்ம 10th புக்ல கொடுத்திருக்கிற யூனிட் 1 லைஃப் போயமோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? புக் பேக்ல இருக்கிற கொஸ்டின் ஆன்சர்ஸ் நம்ம பார்க்க போறோம். 10th ஸ்டூடெண்ட்ஸ் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்கறதா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே. Read the following lines from the poem and answer the questions that follow. First one, let me but live my life from year to year with forward face and unreluctant soul. First one, whom does the word me refer to? So இதுல me அப்படின்ற word யாரை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, me அப்படின்னா யாருன்னு கேட்டிருக்காங்க. Me refers to the poet Henry van Dyke. ஸோ இங்க மீ அப்படின்னா யாரு? ஹென்ரி வேன் டைக். இந்த போயமை எழுதின போயட்டோட நேம். ஓகேவா? ஸ்பெல்லிங் வந்து தரவா படிச்சுக்கோங்க. ஓகே, இந்த கொஸ்டின் வந்து எத்தனை கொஸ்டின் பேப்பர்ல ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின் இது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் டஸ் த போயட் வாண்ட் டு லீட்? போயட்டுக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு லைஃப் வந்து லீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஆன்சர். The poet wants to live a joyous life. So answer என்ன? Joyous life. ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு லைஃப் வந்து லீட் பண்ணணும். With plenty of positivity towards the future. ஓகே, ஸோ ஒரு ஜாய்ஃபுல்லான லைஃப் வித் பாசிட்டிவிட்டி. ஓகே, ஸோ அப்படி ஒரு லைஃப் வந்து லீட் பண்ணணும் அப்படின்னு போயம்க்கு ஒரு விஷ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஓவர். கம் டு த செகண்ட் ஒன். நாட் ஹரியிங் டு நார் டேர்னிங் ஃப்ரம் த கோல், not mourning for the things that disappear. First question, why do you think the poet is not in a hurry? Hurry means என்ன? ரொம்ப fast எல்லாம் பண்றது. ஓகே, so the poet wants to move towards his goal without hurrying or turning away from it. so அந்த poet வந்து என்ன question மீனிங் என்ன? poet வந்து என்ன திங்க் பண்றாரு? ஏன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கக்கூடாது, ஹரியா இருக்கக்கூடாதுன்னு கேட்கிறாரு. த போயட் வாண்ட்ஸ் டு மூவ் டுவார்ட்ஸ் ஹிஸ் கோல். ஸோ கோல் நோக்கி ரீச் பண்ணணும். பட் எப்படி? வித்தவுட் ஹரியிங், ரொம்ப ஃபாஸ்டா இல்லாம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கோலை நோக்கி ரீச் பண்ணணும். ஸோ அதுதான் இங்க ஆன்சர். ஓகே, செகண்ட் ஒன், வாட் ஷுட் ஒன் நாட் மோர்ன் ஃபார்? மோர்ன் அப்படின்னா ஃபீலிங் சேட். ஓகே, ஸோ எதுக்காக ஒருத்தர் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது, சேடா ஃபீல் பண்ணக்கூடாது? ஒன் மஸ்ட் நாட் மோர்ன் ஃபார் த திங்ஸ் லாஸ்ட் இன் த பாஸ்ட். ஸோ பாஸ்ட்ல நம்ம இழந்த திங்ஸுக்கு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகே, அதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன். ஸோ இங்க சைடில் வந்து உங்களுக்கு எந்தெந்த இயர் வந்து உங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அதை நோட் பண்ணிட்டே வாங்க. ஓகே, இந்த dim past not holding back in fear from what the future wails, but with a whole and happy heart that pays its toll to youth and age and travels on with cheer. First question, what does the poet mean by the phrase in the dim past? ஸோ அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். இந்த டிம் பாஸ்ட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அப்படின்னா என்ன மீனிங்? இந்த டிம் பாஸ்ட் மீன்ஸ் த சேட் டேஸ் ஆஃப் த பாஸ்ட். ஸோ இது ஒரு ஆன்சர் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஓகே, த சேட் டேஸ் ஆஃப் த பாஸ்ட். ஸோ பாஸ்ட்ல இருக்கிற சேட் டேஸை தான் இந்த டிம் பாஸ்ட் அப்படின்னு சொல்லி போயட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு இந்த போயம்ல. ஓகேவா? B question, is the poet afraid of future? poet வந்து ஃபியூச்சருக்கு பயப்படுறாரா? No. so என்ன ஆன்சர்? No. the poet is not afraid of future. the poet is not afraid of future. poet வந்து ஃபியூச்சருக்கு பயப்படல. ஓகே, come to the C question, how can one travel on with cheer? so ஒருத்தர் எப்படி வந்து ரொம்ப சேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, என்ன ஆன்சர்? ஒன் கேன் ட்ராவல் ஆன் வித் சேர் பை ரீட்டைனிங் த பிளஷர்ஸ் ஆஃப் சைல்டுஹுட். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீட்டைனிங் த பிளஷர்ஸ் ஆஃப் சைல்டுஹுட். அந்த சைல்டுஹுட்டோட
செரிஷான ஒரு மெமரிஸை வந்து வச்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ணலாம், ஃபியூச்சருக்கு ட்ராவல் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன் பாருங்க. So, let the way wind up the hill or down. Over rough or smooth, the journey will be joy. Still seeking what I sought when but a boy. New friendship, high adventure, and a crown. First question. How is the way of life? How is the way of life? Way of life எப்படி இருக்கு? Answer. The way of life could go up the hill or down. It could be rough or smooth. ஸோ த வே ஆஃப் லைஃப் எப்படி இருக்கலாம், மலை மேலே ஏறுற மாதிரியும் இருக்கலாம், இறங்குற மாதிரியும் இருக்கலாம். இட் குட் பி ரஃப் ஆர் ஸ்மூத். அது ரஃபாகவும் இருக்கலாம், இல்லை ஸ்மூத்தாகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் ஆன்சர். பி கொஸ்டின், ஹவு ஷுட் பி த ஜேர்னி ஆஃப் லைஃப்? ஸோ த ஜேர்னி ஆஃப் லைஃப் வந்து எப்படி இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. இட் மஸ்ட் பி ஜாய்ஃபுல். த ஜேர்னி ஆஃப் லைஃப் மஸ்ட் பி ஜாய்ஃபுல். ஓகே, லைஃப் வந்து ஜேர்னி ஆஃப் லைஃப் வந்து கண்டிப்பாக ஜாய்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஓகே, third one, what did the poet seek as a boy? The poet seeks new friends and high adventure. So as a boy, the poet க்கு என்ன வேணும்? New friends. He seeks new friends and high adventure. Okay? Okay. Fifth one. My heart will keep the courage of the quest and hope the road's last turn will be the best. First one, what kind of quest does the poet seek here? The quest is to seek a purposeful life with courage and determination. So இங்க poet வந்து என்ன சொல்றாரு, எதை வந்து தேடுறாரு? பர்பஸ்ஃபுல் லைஃப். ஒரு கோல் இருக்கணும், ஒரு பர்பஸ் இருக்கணும் வாழ்க்கையில. ஒரு பர்பஸ்ஃபுல் லைஃப் வித் courage and determination. Okay, second one, what is the poet's hope? The poet hopes for a beautiful life with a clear sense of purpose. Okay va? So ipo 5 completed. Next sixth one, in the dim past, not holding back in fear from what the future wails, but with a whole and a happy heart that pays its toll to youth and age and travels on with cheer. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஐடென்டிஃபை த ரைமிங் வேர்ட்ஸ் ஆஃப் த கிவன் லைன்ஸ். ரைமிங் வேர்ட்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? கொடுத்துருக்கிற என்ன ஸ்டான்ஸா கொடுத்துருந்தாலும் அதோட லாஸ்ட் வேர்ட்ஸை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபியர், ஹோல், டோல், சேர். ஓகே, ரைமிங் வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன இருக்கு? ஃபியர். அதோட எந்த வேர்டு வந்து அண்டர்லைன் பண்ண வேர்டு வந்து மேட்ச் ஆகுது? ஃபியர், சேர். அப்போ நீங்க எப்படி எழுதணும்? ஃபியர் ஹைஃபன் சேர். ஓகே, இன்னொரு ரைமிங் வேர்டு ஹோல். இதுவும் டோல், ரெண்டும் மேட்ச் ஆகுது சவுண்ட். ஓகே, ஸோ ஹோல் ஹைஃபன் டோல். ஓகே, நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா 1 by 1 1 2 3 4 போட்டு ஆன்சர் எழுதிட்டே இருப்பீங்க. அப்படி எழுதக்கூடாது. ஓகேவா? ஸோ நீங்க ஹைஃபன் போட்டு தான் நீங்க எழுதணும். Okay, come to the seventh one. Let me but live my life from year to year with forward face and unreluctant soul, not hurrying to, not turning from the goal, not mourning for the things that disappear. Identify the rhyming scheme of the given lines. இங்க வந்து உங்களுக்கு ரைமிங் ஸ்கீம் கேட்டிருக்காங்க. ரைமிங் ஸ்கீம் நீங்க எப்பவுமே மக்கப் பண்ணவே முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க ரைமிங் வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கணும், தென் நீங்க ரைமிங் ஸ்கீம் கண்டுபிடிக்கணும். ரைமிங் வேர்ட்ஸ் என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அண்டர்லைன் பண்ணிக்கலாமா? இயர், சோல், கோல், டிஸப்பியர். ஸோ இங்க என்னென்ன வேர்ட் வந்து மேட்ச் ஆகுது? இயர். ஸோ இதோட பேட்டர்ன் ஏன்னு சொல்லி நம்ம ஒரு லெட்டர் கொடுத்துக்கலாம். ஓகே, இதோட எந்த வேர்டு வந்து மேட்ச் ஆகுது? டிஸப்பியர். சேம் சவுண்ட் எண்ட் ஆகுதா? ஸோ நம்ம அதே லெட்டர் வந்து இங்க கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ரிமைனிங் என்ன இருக்கு? சோல். இதுவும் வேற எதுவும் மேட்ச் ஆகுதா? இயர், டிஸப்பியர் இல்லை. அப்ப நம்ம அதுக்கு ஒரு நியூ லெட்டர் வந்து கொடுக்கணும், பி. ஓகே, கோல். சோல் அண்ட் கோல் இந்த ரெண்டும் மேட்ச் ஆகுது. ஸோ சோலுக்கு என்ன லெட்டர் கொடுத்தோம்? பி. ஸோ அதே லெட்டர் நம்ம கோலுக்கும் கொடுப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க ரைமிங் ஸ்கீம் வந்து
கண்டுபிடிச்சாச்சா? வரிசை எழுதுங்க பார்க்கலாம். Identify the rhyming scheme of the given lines. The rhyming scheme. A, B, B, A. நம்ம ரவுண்ட் பண்ணது கரெக்டா? A, B, B, A. அதே தான் அவங்களும் இங்கே கொடுத்து சர்க்கிள் பண்ணியிருக்காங்க, அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், thank you for watching my video. If you like the video, kindly subscribe the channel and share this video to your friends. Thank you for watching my video.